பரலோகத்தில் உள்ளவர்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள், அவர்கள் துதிக்கிறார்கள். அந்த புஸ்தக சுருள் முழுமையாக திறக்கப்பட்டது. ஆகவே அந்த 7ஆம் முத்திரை முடைக்கப்பட்ட போது பரலோகத்திலே அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே என்னுடைய சொந்த கருத்தாய் சொல்கிறேன், தேவாதி தேவனுடைய சகல திட்டத்தையும் சகல உபத்திர காரியங்களையும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கலாம், எழுதப்பட்டிருக்கலாம். இதை கண்ட பரலோகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் அதை கண்டபோது அது உண்மையாகவே அங்கு அமைதல் உண்டாகிற்று. சில காரியங்கள் அதிர்ச்சி படத்தக்க பல காரியங்களை நாம் காணும் போது அமைதியாகி விடுகிறோம், அல்லது பல ஆச்சரியமான காரியங்கள் வரும்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியாகி விடுகிறோம். இந்த அமைதிக்கு பின்னாலே ஏராளமான காரியங்கள் வரப்போகிறது என்பதை நாம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் காண முடிகிறது. இரண்டாவதாக 7 தூதர்கள் அங்கு எக்காலம் கொடுக்கப்பட்டது. எக்காலங்களை யூதர்கள் பல சமயங்களிலே அவர்கள் பயன்படுத்தியதை திருமறையிலே காண முடிகிறது. மக்களை கூட்டி சேர்ப்பதற்கு யுத்தத்தை அறிவிக்கும் பொழுது அங்கே மக்களை கூட்டுவதற்காக விசேஷித்த காலங்கள் என்று அறிவிக்கப்படும் போது யாத்ரா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் இந்த எக்கால சத்தம் வர வர அங்கே பலமாய் தொனித்தது. ஆண்டவர் மோசையோடு அவர் பேச ஆரம்பிக்கிறார். ராஜா அபிஷேகம் பண்ணப்படும் போது எரிகோ பிடிக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய வருகை வரும்போது எக்காலங்கள் தொனிக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. அங்கே ஒரு நெடுஞ்சாலை வழி இருக்கும், அது தூய வழி. தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்வதில்லை, மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து செல்வார்கள். மீட்கப்பட்டோர் அதன் வழியாய் நடந்து செல்வார்கள். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சீயோன் வருவார்கள். ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் மகிழ்ந்து பாடி சீயோன் வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள்.